இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆல்ரெடி தலைவன் நல்லா போன வாரம் கிளியும் கிளி செஞ்சுட்டாங்க தலைவனை. இந்த வாட்டி ரோஸ்ட் பண்ணனா தலைவன் அடுத்த சீசனுக்கு வருவாரா அப்படிங்கறது கணிக்க முடியல சத்தியமா. என்ன காரணம் பாத்தீங்கன்னா தலைவன் என்னடா போன வாரம் எல்லாம் சுத்தல்ல விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரு தான் சுத்தல்ல விட்டாரு. ஆனா இருந்தவங்க கண்டஸ்டன்ட் மேல பழிய போட்டு மக்களையும் சுத்தல்ல விட்டு ரொம்ப கேவலமா பண்ணி விட்டு போயிட்டாரு போன வாரம். ஆனா இந்த வாரம் எபிசோட்ல தரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நல்லபடியா தெரிஞ்சுச்சு. அது புள்ளி கேங் அண்ட் கோவா கேங்க்கு வெளுன்னு வெளுக்க போறாரு அப்படிங்கிறது சத்தியமா இவர் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆனோடனே நம்மளுக்கு கணிக்க முடிஞ்சிருச்சு மக்களே. அதுல என்ன சொல்லியிருக்காங்க என்னங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். அண்ட் நம்ம வீடியோ 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நாள். ஏன்னா நம்மளுக்கு என்னடா போல கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு அதை பண்ணிருங்க ப்ளீஸ் எனக்காண்டி. என்ன பாத்தீங்கன்னா இந்த வாரம் எல்லாத்துக்குமே பேய் பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது பிடிச்சிச்சு தான். பயங்கரமா எல்லாத்துக்குமே தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பயங்கரமான பேய். அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே போச்சு. ஓகே பரவாயில்ல, எல்லாமே நல்லா போச்சு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இவங்க ஒரு 4-3 பேத்தால இந்த ஒரு கேவலமான ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்கே இவ்வளவு கேவலமா ஒரு நடந்துக்கிறாங்க, இவ்வளவு கேவலமா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமா இவங்க கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் பண்ணது இந்த ஒரு 4 பேர் தான் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி பல வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த டிவில் டாஸ்க் ரிவீல் பண்ணும்போது அந்த ஒரு 4 பேர் நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பேய் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேய் எல்லாத்துமே பிடிச்சிச்சு. ஆனா பேய் எல்லாருமே பிடிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்றாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா பாதி பேர் பேயா இருந்தாங்க, பாதி பேர் நம்ம மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மிச்சர் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டாமா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்லாம் அடிக்கடி கேட்டாரு. அதுக்கப்புறம் கேட்க போனாலே பிடிச்சி அடிக்கிறாங்க. தர்சிகாலாம் பாவடாடே அது ஏன் சௌந்தர்யா உட்காந்துருக்க ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா கேட்டுச்சு. இதுக்கு குட்டையை கலப்பின ஜாக்லின்னு நீ எதுக்கு இப்படி கேட்கற, நீ வேலை ஒன்ன மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டு பயங்கர சண்டை ஆயிடுச்சு. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு பொண்ணு என்ன போய் கேட்டுச்சு, ஏமா நீ ஏமா சும்மா உட்காந்துருக்க, ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியதானமா, உனக்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தெரியாது, டிவில் டாஸ்க்ல உனக்கா பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஆனா ஏறிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஏறிட்டாங்க. கதை ஆயாவிடா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்ட மக்களே, ஷாக் ஆயிட்டேன். என்னடா பிடிச்சி அடிக்கிறாங்க, என்னடா பிடிச்சி நெவுத்தி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேங்குனா இதாண்டா கேங்கு, புள்ளி கேங்னா இதாண்டா புள்ளி கேங்க பொறுத்த வரைக்கும் சீசன் ஒரு புள்ளி கேங் வந்துறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு ஒண்ணுன்னா ஒருத்தன் விட்டு கொடுக்க முடியாது. நாம இருக்கேன் அதை நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே, ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த சீசனா இருந்தாலுமே பணப்பெட்டி புள்ளி கேங் தான் எடுக்கிறதா பேச்சுவாக்குல லைவ்ல போயிட்டு இருக்குது. இப்ப அந்த புள்ளி கேங் பேசியிருக்காங்க, பணப்பெட்டி யார் தான் எடுக்க போறா நம்ம டீம்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்ப இந்த ப்ரோமோல என்ன பாக்குறாங்க பாத்தீங்கன்னா சில பேரால சில பேர் ரொம்ப அந்த ஒரு கேமே ஸ்பாயில் பண்ண மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பிடிச்சவங்களை விட்டுட்டாங்க, பிடிக்காதவங்களை கொன்னு எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி இது சொல்றது எனக்கு தெரிஞ்சு சாச்சனா மேபி சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அவங்கதான் ஏன்னா என்னென்னமோ கந்திர கொள்ளமெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அவரு சூப்பரா தான் சொல்லியிருந்தா. இரக்கமா இருந்தாலும் சரி, இரக்கம் குணம் இல்லாம இருந்து விளையாடுன்னு சொன்னாங்க சரி, ஆனா இரக்கமே இல்லாம விளையாண்டுருக்காங்க. அது ஓகே, சூப்பரா விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தலைவனே சொல்லிட்டாப்ல. அதனால மேபி சாச்சனா மஞ்சரி இவங்க கேட்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் கொண்டு வரதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு புள்ளி கேங் கோவா கேங் தான். என்ன காரணம் பாத்தீங்கன்னா தலைவர் சொல்லிட்டாரு, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்துகிட்டு அந்த ஒரு கேமே விளையாடாம அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நான் எப்படி பண்றது, என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எப்படி பண்றது, அங்க என்ன பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜாக்லின் யூஸ் பண்ற வார்த்தை என் ஃப்ரெண்டு நான் போய் எப்படி கேட்கறது, என் ஃப்ரெண்டு எப்படி நான் திட்டுறது, என் ஃப்ரெண்டு எப்படி அவங்க ஐயோ என்னமா எனக்கு முடியல. உங்களை அந்த புள்ளி அங்க பார்க்கும்போது எனக்கு செம டென்ஷன் ஆகுது. ஏன்டா இந்த ஒரு சீசன் ஒருத்தன் இரிட்டேட்டிங் பண்றதுக்கு வச்சுக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை வச்சுக்கிட்டு இவங்க அடுத்தவங்க கேமே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களையும் கேம் விளையாடாம விட்டுட்டு இவங்களையும் கேம் விளையாடாம உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவம் சொல்லியிருக்காரு. மேபி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல யாருன்னா சௌந்தர்யா, அருண் பிரசாத், ஜாக்லின் அண்ட் நம்ம ரயான் அண்ட் ஜெஃப்ரி கூட ஓரளவுக்கு விளையாண்டான்னு நினைக்கிறேன். ரயன், அருண், சௌந்தர்யா, ஜாக்லின் 4 பேருக்கு தரமான சம்பவம் இருக்குது. ஆனா ஃப்ரெண்டு அப்படியே எப்படி ஜெனியூனா விளையாடுறவங்க அங்க என்ன டாஸ்க்னு கூட தெரியாம அதுல என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணணும், என்னடா ரியலா பண்ண சொன்னா கண்டிப்பா பண்றீங்க, இது ஒரு டாஸ்கா கொடுத்தா ஏன்டா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்க்க முடியுது. தலை நான் அப்பயே சொல்லியிருந்தேன், தலை இருந்ததுக்கு செம்ம கடுப்புல வர போறாரு. ஏன்னா போன வாரம் செய்கை செஞ்சது அப்படி, ஏன்னா சோசியல் மீடியால வெளுன்னு வெளுத்து தெரிஞ்சுட்டாங்க நம்ம விஜய் சேதுபதியா. அதனால இந்த ஒரு பயங்கரமான ரோஸ்டிங் இறங்குவாரு அப்படிங்கிறது நல்லபடியா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதுல நல்ல விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தலை சொல்லி முடிச்சிருக்காப்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இருக்குது தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட் தரமா இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.